அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகன் உங்க தலையெழுத்தையே மாற்றும் சக்தி வாய்ந்த பௌர்ணமி வழிபாடுங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். நேத்து நம்ம பதிவுகள் நம்மளோட வீடியோ தொகுப்புல நம்ம போடல யூடியூப் சேனல்ல. அதுக்கு ஒரு பக்தர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஆமாங்க, நம்ம ஒரு முக்கியமான வேலை நம்ம ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா உங்களுக்கு விரைவில் அதையும் நாங்க சொல்றோம். அதனால நேத்து நேரம் இல்லாதனால நம்ம போட முடியல. இன்னைக்கு இந்த பதிவை பல பக்தர்கள் பலனடைந்திருக்காங்க. இதை அடிக்கடி என்னுடைய நண்பர் ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இந்த பதிவை நீங்க சொல்லுங்க, இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, எல்லாருமே பலன் அடையட்டும் அப்படின்னு. நம்ம எல்லாருமே பலன் அடையணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளோட பதிவுல சொல்லுவோம் பல பதிவுகளை. அதே போலதாங்க இதுவும் பௌர்ணமி அன்னைக்கு நீங்க இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நடக்கவே நடக்காது, மாத்த முடியாது. இத நான் பல அனுபவபூர்வமா நான் சொல்றேன். இதெல்லாம் நடக்காதுங்க, இதெல்லாம் மாத்த முடியாதுங்க, நீங்க எந்த கோயில் ஏறி இறங்குனாலும் உங்க தலையெழுத்து அவ்வளவுதான் அப்படின்னு எவ்வளோ பேர் நம்மள்கிட்ட சொல்லியிருப்பாங்க. நம்மள முதுகுக்கு பின்னாடி திட்டிருப்பாங்க, நம்மளுக்கு வாக்கு விட்டுருப்பாங்க. இது போல பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படி இருந்தாலும் நம்ம என்னதான் தீய வழியில போய் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு திருந்தி ஒரு நாள் வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் இன்னைக்கு இருக்கிறீங்க. அதுலயும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா நல்லவங்களும் இருக்கிறாங்க, கெட்டவங்களும் இருக்கிறாங்க. ஆனா நம்ம திருந்தி வாழணும்னு நினைக்கும் போது இந்த சமுதாயம் பாத்தீங்கன்னா ஒரு சிலரை வாழவே விடாதுங்க. செய்த தவறுகளை சொல்லி குத்தி குத்தி காமிச்சு அவங்கள அதே வழிக்கு தள்ளுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால நீங்க எந்த தவறுகள் செய்திருந்தாலும், எந்த ஒரு விஷயம் செய்து எனக்கு விடிமோச்சம் கிடைக்கணும் அப்படின்னாலும் சரிங்க. அது மட்டும் இல்ல, தீராத வியாதிகள், தீராத பிரச்சனை. இப்போ ஒரு சிலர்லாம் நல்லா இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு மனவியாதி மாதிரி வந்துடும். அத மாதிரி உள்ளவங்க, குடும்பத்துல அடிக்கடி பிரச்சனை வருது, இந்த திருமண தடைகள், குழந்தை பேரு, படிப்பு விஷயங்கள், இது போல உங்களுக்கு எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கோ, ஆனா கட்டாயமா முடியாது அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. திருச்செந்தூருக்கு போய் அங்க முருகப்பெருமான தங்கி தரிசனம் செய்துட்டு வாங்க. கட்டாயமா பெரிய மாற்றம் வருங்க. ஏன்னா பௌர்ணமியில திருச்செந்தூர்ல போய் நம்ம தங்கி வழிபாடு செய்யல ரொம்ப ரொம்ப அற்புதமானதுங்க. அதிசக்தி வாய்ந்த வழிபாடு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம முருகரை வழிபாடு செய்யறது. இப்ப நீங்க ரொம்ப தொலைவில் இருந்து போறீங்கன்னா எப்படி தங்கி வழிபாடு செய்யலாம்னா, நீங்க முதல் நாள் காலையிலே போயிருங்க. சாயந்தரம் போய் நாளைக்கு நல்லா நீராடிட்டு, கடல்ல நீராடிட்டு முருகப்பெருமான தரிசனம் செஞ்சிருங்க. தரிசனம் செய்துட்டு கடற்கரையில இரவு உறங்கிருங்க. அப்படியே உறங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி காலையில எழுந்து வந்துருங்க. இது செய்தாலே போதுங்க. இது தொடர்ச்சியா இப்ப நீங்க பக்கத்துல எங்கேயாவது இருந்தீங்க, நாங்க 2 கிலோமீட்டர், இப்போ 1 மணி நேரம் தான் நாங்க திருச்செந்தூர் போகணும், அவ்வளோ நேரம் தான் எங்களுக்கு ஆகும், இல்ல 4 மணி நேரம் ஆகும்னா, உங்களுடைய பிரச்சனை எதை பொறுத்ததோ அந்த பிரச்சனை தீர்ந்தே ஆகணும்னா நீங்க எங்கேயா இருந்தாலும் எப்படியா இருந்தாலும் நீங்க போய் திருச்செந்தூர்ல இந்த மாதிரி மட்டும் நீங்க தரிசனம் செய்துட்டு வாங்க. நான் அடிச்சு சொல்றேங்க, எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வைப்பார் திருச்செந்தூர் முருகன். ஏன்னா நம்ம தலையெழுத்தவே மாற்றக்கூடியது நம்ம திருச்செந்தூர் முருகர். நீங்க போய் ஒரு முறை பாருங்க, அங்க போய் பார்த்தாதான் அங்க பல லட்சம் பக்தர்கள் வழிபாடு. நம்ம இவ்வளவு நாள் அதை செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு உங்களுக்கே தோணும். நம்பிக்கையோட இந்த முறையில பௌர்ணமியில போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. கொஞ்ச நாள்லயே நீங்க அந்த மாற்றத்தை பார்ப்பீங்க. அதனால எத்தனை பௌர்ணமி போகணும் அப்படின்னா, குறைந்தது ஒரு 6 பௌர்ணமி போயிட்டு வாங்க. அதுக்கு மேல போனாலும் உங்களுடைய சௌரியம். ஏன்னா எந்த தொலைவுல இருந்தாலும் பௌர்ணமியில திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னா கட்டாயமா உங்க தலையெழுத்து மாறுங்க. நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.